2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மொத்தம் 57 தொகுதிகளில் 40 தொகுதியில் அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. மெஜாரிட்டி வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக டிஎம்கே இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கான இடத்துல கண்டிப்பாக 26 தேர்தல் அப்போ ரொம்ப அதிகமான இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிளம்பியிருந்தது. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நம்ம வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சொல்ல முடியும். அதாவது செந்தில் பாலாஜியை களமிறக்கி கிட்டத்தட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடங்களை கைப்பற்றியது திமுக. அதுக்கடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் குறைவான அளவில் திமுக ஜெயிக்கும், ஏதோ ஒரு இடத்துல அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அதுலேயும் 40-40 மொத்தமாக தமிழ்நாட்டில் அப்படியே வாஷ் அவுட் க்ளீன் ஸ்வீப்பாக திமுக ஜெயிச்சது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 26 தேர்தலில் அதிமுகவோட முக்கிய தலைவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி அப்படின்னு அதிகமான ஒரு தலைகள் இருக்கிற ஒரு இடத்துல கொங்கு மண்டலத்தில் நம்ம எப்படியாச்சும் வெற்றி பெற்றாகணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எந்த இடத்துலையும் சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா திமுகவுக்கு இது ஓரளவுக்கு வாழ்வாசாவ தேர்தல் மாதிரி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சப்போஸ் இந்த டேர்ம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த டேர்ம்லேயும் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவரோட வயது எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதே நமக்கு சொல்ல முடியாது. அதனால உதயநிதி ஸ்டாலினை எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு திமுகவும் ஒரு பின்னாடி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். மறுபக்கம் அதிமுக எடுத்துட்டாவோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பெரிய வெற்றியை இதுவரையிலும் அதிமுக பார்க்கவே இல்லை. ஏன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறமாக 2017 நடந்த இடைத்தேர்தல்கள் ஆகட்டும், அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், எல்லாத்திலையுமே வந்து திமுக தான் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுது. ஒரு கட்டாயமாக வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கு. இந்த நிலையில தான் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கு திமுக அப்படின்னு சொல்ல முடியும். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருப்பூரை சேர்ந்த சுவாமிநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவர் தான். சரி, மூப்பிய சுவாமிநாதனை பொறுத்தவரையிலும் 1996ஆம் ஆண்டு அன்றைய அமைச்சர் துரை ராமசாமியை வீழ்த்தி அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறார். அப்போ அவருக்கு வயசு 32 தான். அதாவது ஒரு 32 வயசுல ஒரு சிட்டிங் அமைச்சரை தோக்கடிச்சு திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு முகமாக மாறுறாரு மூப்பிய சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கு அடுத்த 2 தேர்தல்களில் தொடர் வெற்றி தான். அதாவது 2001ஆம் ஆண்டு தேர்தலும் சரி, 2006ஆம் ஆண்டு தேர்தலும் சரி, ஒரு ஹேட்ரிக் வெற்றியை பெறாரு மூப்பிய சுவாமிநாதன் அவர்கள். அதுவும் எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளக்கோயில் தொகுதியில். அதாவது ஒரே தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று ஒரு ஹேட்ரிக் வெற்றி பெற்று வெள்ளக்கோயிலின் ஒரு முகமாகவே சுவாமிநாதன் மாறுறாரு. வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அப்படின்னு அவருக்கு ஒரு அடையாளமும் கிடைக்குது. அவரோட தொகுதி பேரும் சேர்ந்து அவருக்கு ஒரு முக்கியமான அடையாளமான மாறி போகுது. அந்த 2006 தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமாக ஏற்கனவே ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு முக்கியமான துறையும் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஒதுக்கப்படுது. அதாவது நெடுஞ்சாலைத்துறை ஒரு பெரிய பணம் புழங்குற ஒரு தொகுதியை வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவுக்கு கீழே வருது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு துறை தான். எல்லாருக்குமே எல்லா சீனியர் அமைச்சர்களும் ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்கிற ஒரு தொகுதியை வந்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்போ அவருக்கு வயசு வெறும் 42 தான், ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோவும் கிடைச்சது. அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா அவரோட காலத்திலேயே சுமார் 11,000 கோடிக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த ரோட்ஸ் அப்படிங்கிறது போடப்பட்டது. கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டது. சுமார் 2,500 பிரிட்ஜஸ் வந்து அவரோட அந்த டேர்ம் பீரியடில் வந்து போடப்பட்டது. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக வந்து செயல்பட்டாங்க. அப்படியே வந்து 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து டீலிமிட்டேஷன், அந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக அந்த வெள்ளக்கோயில் சட்டமன்ற தொகுதி வந்து அவருக்கு மாற்றப்படுது. வேறு தொகுதியில் வந்து சுவாமிநாதன் போட்டிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்படுது. எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மடத்துக்குளம் தொகுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சுவாமிநாதன் நின்று போட்டிடுறாரு. அவருக்கு ஏதோ அந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பெருசாக இல்லை. அதனால் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலும் சரி, 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அவர் வந்து திருப்பூர் வடக்கு தொகுதியிலிருந்து போட்டி போட்டார். அந்த 2 தேர்தலையுமே சுவாமிநாதன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து தோல்வியை தான் சந்திச்சார். அதற்கப்புறமாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களும் மறைஞ்சிட்டாங்க, ஜெயலலிதா அவர்களும் மறைஞ்சிட்டாங்க. இந்த பக்கம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மறுபக்கம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கு அதிமுக கையில், ஒரு புதிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவங்களா ஒரு புதிய அதிமுகவோ ஒரு புதிய திமுக அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அந்த தேர்தல் தான் காங்கேயம் தொகுதியில் நின்று போட்டி போடுறாரு மூப்பிய சுவாமிநாதன் அவர்கள். அந்த தேர்தலையும் பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 2 வாட்டி தான் தவறிடுச்சு அப்படின்னு 3வது வாட்டி அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறாரு மூப்பிய சுவாமிநாதன் அவர்கள். அந்த இடத்துல இருந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு சுவாமிநாதன் அவர்கள். இவரோட ஒரு கெரியர்ல இது மட்டும் இல்லை. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளைஞரணி வந்து திமுக தொடங்கப்பட்டது இல்லையா, அந்த இளைஞரணி தொடங்கப்பட்டதுலேருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அதோடைய செயலாளராக இருந்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் திமுகவினோட இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து பொறுப்பு வகிச்சிருந்தார். அவர் வந்து திமுக தலைவரானதுக்கு அப்புறமாக
அந்த பொறுப்பு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மு.பெ.சுவாமிநாதனுக்கு தான் போகுது. ஏகப்பட்ட திமுக தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் மு.பெ.சுவாமிநாதனுக்கு தான் அந்த இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிற பதவி என்பது கொடுக்கப்படுது. அவருக்கு அப்புறமா தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, மு.பெ.சுவாமிநாதனுக்கு அப்புறமாக தான் இளைஞரணி செயலாளர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு போகுது. இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த பதவி யாருக்கு வந்ததுன்னா மு.பெ.சுவாமிநாதனுக்கு தான். அதாவது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் திமுக அப்படிங்கிற கட்சி வந்து கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வீக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்காக தான் மு.பெ.சுவாமிநாதன் அவர்களுக்கு அந்த இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்து அவர் வந்து நல்லா வேலை செய்யணும், அவருக்கு வந்து ஒரு புதிய அனுபவம், ஒரு அந்த மண்டலத்தில் இந்த சமூக மக்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மு.பெ.சுவாமிநாதன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அவரும் அந்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பதவி என்பது மாற்றியமைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் கொங்கு மண்டலத்தில் மீண்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் ஒரு முகமாக தான் அறியப்பட்டு இருக்காரு. திமுகவோட ஒரு முக்கிய முகமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவர் மட்டும் இருக்கிறது போதாது. ஏன்னா மறுமுனையில் அதிமுக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமின்னு ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும். திமுகவுக்கும் ஒரு முக்கிய முகம் வேணும். குறிப்பாக அந்த சமூகத்திலே ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கிற ஒரு முகமாக வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் மு.பெ.சுவாமிநாதன் அவர்களை திமுகவோட துணை பொதுச் செயலாளராக ஒரு ப்ரமோட் பண்ணியிருக்கு திமுக கழகம். ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர்களாக கனிமொழி, ஐ பெரியசாமி, ஆர் ராசா, திருச்சி சிவா மற்றும் அந்தியூர் செல்வராஜ் இவங்கெல்லாம் துணை பொதுச் செயலாளர்களாக இருந்துட்டு வராங்க. இப்போ அந்த துணை பொதுச் செயலாளர்களோட எண்ணிக்கை வந்து 5லிருந்து 7ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் சுவாமிநாதனும் மற்றும் பொன்முடி அவர்கள். ஏற்கனவே பல சர்ச்சைகளை சிக்கி அமைச்சர் பதவி இழந்திருந்தார் பொன்முடி அவர்கள். இதனால் அவர் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவங்களோட சமூகத்துக்கு ஒரு முக்கிய அடையாளமாக வேணும் அப்படின்னு மறுபடியும் அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மு.பெ.சுவாமிநாதன் அவர்களை போடப்பட்டது மூலமாக அந்த கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, இன்னொரு தலைவரும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு உதவியாக இருப்பார். அந்த மண்டலத்தில் நம்ம எக்காரணம் கொண்டு ஒரு சின்ன லூஸ் விட்டுறக்கூடாது, ஒரு கொஞ்சம் கூட ஒரு கவனக்குறைவாக இருந்து அந்த தொகுதிகளை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப குறிப்பாக செயல்பட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். மு.பெ.சுவாமிநாதன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து வலிமையடையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மு.பெ.சுவாமிநாதன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சொத்து மதிப்பில் கொஞ்சம் உயர்வு கண்டது அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த 2016ஆம் ஆண்டு அவரோட சொத்து மதிப்பு இருந்ததுக்கும் 2021ஆம் ஆண்டு அவருக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அதாவது 2016 அவர் தோல்வியை சந்திக்கிறாரு. இருந்தாலும் அவரோட சொத்து கிட்டத்தட்ட 3 மடங்கு ஒரு உயர்வை கண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு அவர் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் இல்லையா, அதோடைய நிலவரப்படி அவருக்கு வந்து சொத்து என்பது 21 கோடி ரூபாய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிய மொத்த கடன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொங்கு மண்டலத்தில் எத்தனை தொகுதிகளை ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதிக தொகுதிகளில் ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.